அன்பு மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இப்போ விடிய காலம் 3:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். விடாமல் நேற்று நைட்லேருந்து மழை தூத்துக்குடியில் பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த செய்தி இதை தூத்துக்குடியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்காக தான். அன்பான வேண்டுகோள், கிறிஸ்துவங்கிறது அன்பு தான் எல்லாமே, வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பெரிய மீட்பர்லாம் கிடையாது, எல்லாத்தையும் பாதுகாத்துடலாம், எல்லாத்தையும் மீட்டர்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன அடி நம்மளால் எடுத்து வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை பார்க்கக்கூடியவங்களில் யாராவது பாதுகாப்பான கொஞ்சம் மாடி வீடு இருக்குது, நான் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறேன், என் வீட்டுக்குள்ளே இதுவரை தண்ணி வரலை, எனக்கு இன்னொரு மாடி வீடு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை யாராவது இதை பார்க்கக்கூடியவங்க இருப்பீங்கன்னா உங்கள்கிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் தெருவில், உங்கள் அன்பியத்தில், இல்லை பிற சமயத்தை சார்ந்தவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ மழை இருக்குது. அப்படி தண்ணி பெயர்க்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடியவங்கள பத்திரமா உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்கள் வீட்டு மாடியிலையோ ஒரு அறையை கொடுத்து அவங்கள ஒரு 2 நாளைக்கு, நம்ம முழுமையாக பாதுகாக்க முடியாது, ஒரு 2 டேஸோ 3 டேஸோ அவங்கள வச்சுக்கிட்டு நம்மகிட்ட உண்கிறத அவங்களோட இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வோம். அப்படின்னா இதுதான் உண்மையான நற்செய்தி அறிவிப்புன்னு நினைக்கிறேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வுன்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை செய்யுங்க. அது மாதிரி நான் இப்போ தூத்துக்குடி இன்னாசியாபுரம் செமினரில் இருக்கிறேன். ஸோ இந்த வீடு இதுக்காக திறந்திருக்கும் எப்பொழுதும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது இன்னாசியாபுரம் ஏரியாவில் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த செமினரி அவங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். இங்கே வர சொல்லுங்க, கண்டிப்பாக நாங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்குறோம். ஏன்னா இதுவரை எங்கள் செமினரிக்குள்ளே தண்ணி வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் எங்களுக்கும் முதல் மாடி இருக்குது, எனவே தங்க வைக்க முடியும். ஒரு 100 பேராவது எங்களால் அக்கமடேட் பண்ண முடியும். அப்படி யாராவது இருப்பாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த செய்தியை பரிமாறுங்க, அவங்களுங்க வரட்டும். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை இந்த நேரத்தில் செய்யுங்க. இது ரொம்ப ஒரு அருமையான கடவுளுடைய செயலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.